இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவிற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் இறைப்பணியாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் சென்றார். ஆழ்ந்த காடுகளுக்குள் ஊடுருவி சென்று ஆதிவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார். தலைவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். துளைக்கும் ஒரு கேள்வியை அவன் கேட்டான். ஏன் நீங்கள் இவ்வளவு பிந்தி வந்திருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் முன்னமே வரவில்லை? என் தகப்பனும் தாத்தாவும் மரித்து நரகம் போய்விட்டனரே. இந்த கேள்வி உங்கள் இதயத்தை உடைக்கிறதா? கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றி முடிப்பதே சிறந்தது. பரியாசம், அவமானம், எதிர்ப்புகளுக்கு பயந்து எச்சரிக்க வேண்டியவர்களை எச்சரிக்காமல் விட்டால் அந்த இரத்த பழி உன்மேல் சுமரும். கர்த்தர் உன்னை காவற்காரனாக வைத்திருக்கின்றாரே. எல்லாருக்கும் நற்செய்தியை பறைசாட்ட வேண்டிய ஒரு அவசர தேவை இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் நரகத்தை நோக்கி உருண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கு இயேசுவை தெரியுமானால், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்களானால், அவரை குறித்து உங்களுக்கு தெரிந்தவற்றை அவரை அறியாத ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள். பிந்தி போகும் முன்பாக அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடுங்கள். ரயில் என்ஜினில் கரி, விறகு முதலியன இருந்தும் நெருப்பு இல்லாவிட்டால் என்ஜின் முன்னேறி சென்று தன் வேலையை செய்ய முடியாது. அவ்வண்ணமே அறிவு, ஞானம் இரண்டும் இருந்தும் பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாவிட்டால் ஆத்தும ஆதாயம் செய்வது கூடாத காரியம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தருணங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அநேக ஆத்துமாக்களை இழக்க நேரிடும். நமக்கும் எண்ணற்ற தாழ்ந்துகளையும் வாய்ப்புகளையும் கிறிஸ்து தந்திருக்கிறாரே. நம் வாழ்விலே நாம் இதுவரை கிறிஸ்துவுக்காய் செய்தது என்ன? ஏசாயா 62:1 இப்படியாக சொல்லுகிறது. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று. நீர் தந்த உலக வாழ்க்கை அதை உமக்காக வாழ வேண்டும். நீர் தந்த கால நேரம் அதை உமக்காக தந்திட வேண்டும். ராஜா, நான் உந்தன் சித்தம் செய்யவே, ரட்சிப்பின் செய்தி கொண்டு செல்லவே. தந்தை என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, தந்தை என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உம் அன்பை பாடி மகிழ்வேன். என் நேசர் இயேசுவே, தேடி வந்த அன்பை எங்கும் சொல்லுவேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தேடிச் செல்வது என் கடமை. அன்பு இயேசுவை அவனி எங்கிலும் சுமந்து செல்வது என் பெருமை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.